சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று இந்த சாயப்பா உன்னை தன்னுடைய குழந்தையாக நினைத்ததனால் மட்டுமே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது என்பதும், உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதும் அத்தனையுமே உன்னுடைய சரியான புரிதலுக்குள் உட்பட்டு, இன்று உன் அப்பா உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை என்னவென்று நான் எடுத்துச் சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக அதற்கான காரணத்தை என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் வரும்பொழுது நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான விஷயங்களை எப்பொழுதுமே எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பவன் அல்லவா? உன்னை தேடி நான் வந்து நடத்துகின்ற எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற விஷயமாக, இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உன் அப்பா உனக்கான ஒரு விஷயத்தை உன் முன்னால் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். உனக்கான ஒரு உண்மையை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னுடைய யோசனைகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதனை சற்று நீ முழுமையாக சிந்திக்கத்தான் வேண்டும். நான் உனக்கு என்ன நடத்த நினைக்கிறேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் அப்பாவினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த நேரம், எதையுமே எண்ணி என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாது. எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. உன் முன்னால் நின்று உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிவிட வேண்டிய நேரம். இந்த அப்பாவினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய தருணம். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் இங்கு நிரந்தரமானது இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஒன்று மிகப்பெரிய சூழ்ச்சி வலைக்குள் சிக்கி தவிக்கிறது. உன்னால் மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். அதனால் உடனே இந்த அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு அவர்களை காப்பாற்ற நீ தயாராகிவிடு. நம்மை சுற்றி என்ன நடப்பது என்றாலும், நம்மை தேடி எந்த விஷயங்கள் வருவது என்றாலும், எல்லாவற்றிலுமே நமக்கு விரும்பியபடியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக கிடைக்க வேண்டும் அல்லவா? உன்னை தேடி நடப்பது எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் அல்லவா? எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள எண்ணும் பொழுது, இந்த அப்பாவின் அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைப்பது உண்மை என்றால், நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னவென்று கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம், இந்த உண்மைகளை எல்லாம் நீ விட்டுவிடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று நான் காண்பித்து கொடுக்க வேண்டிய தருணம். நினைத்தது போல உன் வாழ்க்கை எல்லா உண்மைகளும் சரியாக நடக்க வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? இந்த அப்பாவின் அன்போடும் அரவணைப்போடும் நான் உனக்கு எப்பொழுதுமே எதையுமே சொல்லிக் கொடுக்கும் காலம். என் குழந்தை, உன் உடன் பிறந்த உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான உறவு அல்லவா? பல கஷ்டங்களிலும் பல சோதனைகளிலும் உன்னோடு உடன் இருக்கக்கூடிய ஒரு உறவு அல்லவா? எவ்வளவு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் என்று வந்திருந்தாலும் நாளை உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உனக்கு முன்னின்று உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு உறவாக உன் உடன் பிறந்த உறவு மட்டுமே நிற்க முடியும். அவர்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் செயல்களும் எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே நீ அவர்களுக்கு நல்லதை செய்வது போல அவர்களும் உனக்கு நல்லதை செய்துவிட வேண்டும். எந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும், எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ எப்பொழுதுமே அதனை தனியாக நாம் பெற வேண்டும் என்று எண்ணாமல், நாம் உடன் பிறந்தவர்களோடு நமக்கு இருக்கின்ற உண்மைகளை நாம் எடுத்துச் சொல்லி, அவர்களோடு நாம் எப்பொழுதும் நல்ல அன்போடு பழகி கொண்டிருக்கும் பட்சத்தில், என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். தெளிவான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றி கொண்டும் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை என் குழந்தை எட்ட வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற எல்லோரையும் நீ சேர்த்து முன்னேற்றினால் மட்டும்தான் உன் குடும்பம் முன்னேறும். மற்றவர்கள் முன்னிலையில் உன் குடும்பம் நல்லபடியாக இருக்கும். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்கு சரியான நன்மைகள் நடத்தி கொடுக்க முன்வந்து நிற்பார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் என் குழந்தை, இந்த சாயப்பா என்னுடைய அன்பினை நீ நிறைவாக பெற்றிருக்கிறாய் என்றால், நிச்சயமாக இந்த நொடியில் எதையுமே நீ இழந்துவிடக்கூடாது. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நான் சரியாக நடத்தி கொடுக்கும் காலம் இது என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனையோ பிரச்சனைகளும், எத்தனையோ சோதனைகளும், எத்தனையோ சூழ்நிலைகளும் என்று உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்திருந்தது. இனி இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கு வேண்டிய நம்பிக்கை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடன் பிறந்த உறவுக்கும்
உனக்கும் இடையில் இருக்கின்ற பந்தம் நிச்சயமாக உன்னால் எப்பொழுதுமே காலத்திற்கு மறக்க முடியாத ஒரு பந்தம். எவ்வளவு இடைஞ்சல்கள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு போட்டிகள், பொறாமைகள் இருந்திருந்தாலும் மற்றவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே நம்முடன் பிறந்த உறவுகளை நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது. மற்றவர்கள் மத்தியில் எப்பொழுதுமே இவர்களை நாம் விட்டு கொடுத்து நாம் எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் மனதினை காயப்படுத்தி விடக்கூடாது. எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள், நமக்கு நடக்கின்றன சந்தோஷங்கள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கானவற்றை இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து தயாராக இருக்கும்போது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றாலும் அதற்கு முழுமையான பொறுப்பு நீதான் உன் வாழ்க்கையில் என்பதை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை, மனதளவில் உனக்கு பலவிதமான நன்மைகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நன்மைகளை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளையும் நீ மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எத்தனையோ முறை நான் உன்னோடு பயணித்திருக்கின்ற காலங்களில் இந்த சாயப்பா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொண்டு தான் இருக்கின்றேன். நான் உன் வீட்டிற்கு வருவதும் உன் வீட்டில் இருக்கின்ற எல்லோரையும் நான் என் குழந்தையாக நினைப்பதும் என்ன காரணத்தில் நான் என்று உனக்கு ஒரு முறையாவது புரிந்திருக்கிறதா? என் குழந்தையே, எல்லோரையுமே தெய்வம் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லோரையுமே தெய்வம் நெருங்கி சென்று பார்ப்பதில்லை. அவ்வளவு எளிதில் யாரிடத்திலும் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் சொல்லி விடுவதும் இல்லை. அவர்களுக்கான கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவரவர்கள் அனுபவித்துத்தான் அதிலிருந்து ஒரு பதிலை பெற வேண்டும் என்பதுதான் உண்மை அல்லவா? அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் தெய்வம் உன்னை காண்பது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் இருக்கின்ற எல்லோருடைய குணங்களிலும் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கின்றது. சிலர் தெரியாமல் தவறு செய்கின்றார்கள். சிலர் தெரியாமல் மற்றவர்களின் வழிகளில் விழுந்து விடுகின்றார்கள். மற்றவர்கள் எதை எண்ணுகிறார்களோ அந்த விஷயத்தை இவர்கள் நல்லது என்று நினைத்து ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றி விடுகின்றார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு சோதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, பிடித்து வைக்கக்கூடிய எண்ணம் இல்லை, பிரிந்து செல்லக்கூடிய எண்ணமும் இல்லை. பிடித்தால் இருக்கட்டும், பிடிக்கவில்லை என்றால் விலகிச் செல்லட்டும் என்று நினைக்கின்ற நேரம் என் குழந்தைக்கு. எல்லா உறவுகளையும் இப்படித்தான் நாம் நினைக்கின்றோம் அல்லவா? இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நிச்சயமாக உனக்கானவற்றை எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த காலங்களில் சாயப்பா சொல்வது ஒவ்வொன்றும் உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்கள். உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மன எண்ணங்களும் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் அது தனித்துவமாக இருக்கின்றது. என் குழந்தையே, என்னவாகும் ஏதுவாகும் என்று நாம் யோசிக்கும் முன்னரே முடிந்தவரை எல்லோரையுமே நேசிக்க வேண்டும். அதனால் என்ன ஆகிவிடப் போகிறது? மிஞ்சி மிஞ்சி போனால் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நாம் எதையும் எண்ணி கலங்குவதை விட நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துகின்ற அத்தனை அற்புதங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல விஷயங்களை நடத்தி தந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த நல்ல விஷயங்களை நான் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென நாம் மீட்டெடுக்க வேண்டும். அப்படி நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் நம்மோடு இருந்து நமக்கான மாற்றங்களோடு நாம் உறுதிப்படுத்தி கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த சாயப்பாவிற்கு எனக்கு சரியாக படவில்லை. உன் வீட்டிற்கு அடிக்கடி வரக்கூடிய ஒருவர் உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டில் இருக்கின்றவர்களுடைய எண்ணங்களை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒருவரை பற்றி ஒரு இடத்தில் தவறான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார். ஒருவரை பற்றி ஒரு இடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமான வார்த்தைகளை என்னவென்று பிரயோகிப்பதும் தேவையில்லாத விஷயங்களை என்னவென்று சொல்லி அதற்குள் சிக்கி தவிப்பதுமாக இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை எப்படிப்பட்ட மனநிலைக்குள் கொண்டு சேர்க்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையற்ற பிரச்சனைகளுக்குள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிக்கி தவிக்கின்ற காலம் வந்துவிட்டது. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் புரியாத ஒரு விஷயத்திற்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடப்பதும் நம் வீட்டில் நடப்பதும் எப்பொழுதுமே நமக்கு வேண்டியவற்றை சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் வீட்டிற்கு வருகின்றவர்கள் என்ன எண்ணத்தோடு வருகிறார்கள் என்பதனை நம்மால் கணித்துவிட முடியாது. அவர்கள் ஏற்கனவே பல திட்டங்களோடு இந்த விஷயத்தை செயல்படுத்த வருவார். ஏற்கனவே பல எண்ணங்களோடு இந்த விஷயத்தை நடத்தி தர வருவார்கள். அப்படி இருக்கும் பொழுது
இதற்கு நாம் எந்த வகையிலும் முக்கியத்துவம் கொடுக்காமல், இதற்கு நாம் எந்த வகையிலும் முன்னுரிமை அளிக்காமல், நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை மட்டுமே நாம் கவனித்துக் கொண்டிருக்காமல், நம் வீட்டில் இருக்கின்றவர்களுடைய மனநிலை எப்படியெல்லாம் மாறுகிறது என்று யோசிக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஒருவருக்கொருவர் பொறாமை எண்ணங்கள் அதிகரிக்கிறது, கவனித்தாயா? உடன் பிறந்த உறவுகள் ஒருவர் முன்னேறுவதை பார்த்து இன்னொருவர் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். நமக்கு நிலைமை இப்படி இருக்கின்றது, ஆனால் இவர்கள் நிலைமை இப்படி மாறிவிட்டதே என்று சொல்லி, இது போன்ற ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக இவர்கள் இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்குள் தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கெடுத்து, அங்கே இருக்கின்றவர்களின் மனநிலையை கெடுத்து, அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கு என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் மிகப்பெரிய மாற்றங்களுக்குள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். இது இவர்களை உள்ளே அனுமதிக்க உன்னுடைய தவறுதானே. எப்படி உன்னால் இது போன்ற மனிதர்களுக்குள் உன் வீட்டில் இடம் கொடுக்க முடிந்தது? இனிமேலாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுப்பதை முதலில் நீ நிறுத்து. இவர்களுக்கு உன்னுடைய வீட்டிலிருந்து நல்ல விஷயங்களை செய்வதை முதலில் நிறுத்து. ஒரு குடும்பத்தின் நிம்மதியை கெடுப்பதும், ஒரு குடும்பத்தின் அமைதியை குறைப்பதும் இவர்களின் நோக்கமாக இருக்கிறது என்றால், நிச்சயமாக இனி ஒருபொழுதும் இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுக்காதே. உன் அப்பா சொல்வது அத்தனையும் நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நான் நம்பி விடுகின்றேன். நான் சொல்வதை நீ கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லாம் அடுத்தடுத்து நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.